அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனிகாம் சென்னை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு சூப்பு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். நம்ம வாழைத்தண்டு சூப்பு செய்ய போவோம். வாழைத்தண்டு ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இந்த நாரெல்லாம் அப்படியே எடுத்துருங்க. கையில் பிடிச்சி எடுத்திங்கன்னா வந்துடும். நாரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு சாம்பார் வெங்காயம் ஒரு 10 சாம்பார் வெங்காயம் வெட்டிக்கோங்க. 2 பூண்டு பல் வெட்டிக்கோங்க. அது தக்காளி ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு கடாயை வச்சுட்டு காஞ்சதும் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக நல்லா வாசனை நல்லாயிருக்கும். நீங்கள் ஆயில் வேணாலும் ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பூண்டு 2 பல் நறுக்கினது போட்டுக்கோங்க. போட்டு பூண்டு கொஞ்சம் பொரியட்டும், நான் கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும், வதக்கிக்கோங்க. பூண்டு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேணாம், கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டால் போதும். நம்ம இஞ்சி பூண்டு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு வதக்கிட்டு இந்த நம்ம வாழைத்தண்டு வெட்டி வச்சோம் இல்லையா, அதையும் போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு தண்ணி நீங்கள் தேவையான அளவு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி வேகணும், ஒரு 10 நிமிஷம் வேகணும். நல்லா மூடி போட்டு உப்பு போட்டுக்கோங்க 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மூடி போட்டு வேக வைங்க, ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதை அந்த காயெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை அரைக்க போகிறோம் மிக்சியில். வாழைத்தண்டெல்லாம் முழுசாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சோன்னு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். ஆறுனதுக்கப்புறம் அரைங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் வாழைத்தண்டு மட்டும் சும்மா வாயில் கடிப்பட்டால் நல்லாயிருக்கும் அந்த சூப்பு குடிக்கிறப்போ. அதனால் அதை கொஞ்சம் விட்டுட்டு மீதியெல்லாம் எடுத்து அரைச்சிருங்க. நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சி தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு பேஸ்ட் பதத்தில் அரைச்சி வடிகட்டியில் அதை ஊற்றி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதாவது தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணி அந்த சக்கையெல்லாம் எடுத்துருங்க. அந்த வீடியோ எடுத்தேன், ரெக்கார்ட் ஆகலை, மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ கொத்தமல்லி தழை வெட்டி போட்டுக்கோங்க. வெட்டி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு ஸ்வீட் கார்ன் 1 கப் போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஸ்வீட் கார்ன் பச்சை இருந்தாலும் சரி, வேக வச்சது இருந்தாலும் சரி போடுங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கிது பாருங்க. ஸ்வீட் கார்னும் வெந்துருச்சு.
உப்பு உங்களுக்கு பத்தாட்டி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தாட்டி இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு சோயா சாஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. சோயா சாஸ் இது ஊற்றினாலும் டேஸ்ட்டு இந்த சூப்புக்கு நல்லாயிருக்கும். சோயா சாஸ் ஊற்றி செஞ்சு பாருங்களேன், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. சூப்பே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மிளகுத்தூள் நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அது உங்கள் விருப்பம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படி விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள். எல்லாருமே பெரியவங்களும் சரி பிள்ளைங்க எல்லாமே மலைக்கு அதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்வீட் கார்ன் போட்டனால ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட கார்ன்ஃப்ளவர் வேணுன்னா 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி ஊற்றிங்கன்னா திக்காக இருக்கும். இந்த இது எனக்கு பிடிச்சிருந்து இது மாதிரி நான் செஞ்சேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ செஞ்சு பாருங்கள். இது எப்படி நல்லா இருந்துச்சு என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.